தமிழ்நாடு ஹீரோயின்ஸ் எல்லாரையும் விட்டுட்டு இப்போ இந்த படத்துக்கு வந்து வேற மாநிலத்துல இருந்து ஹீரோயின்ஸை சூஸ் பண்ணதுக்கு காரணம் என்ன? ஏய், நீ என்னடா ஹீரோயினை வந்து வெளிநாட்டுல இருந்து கூப்பிட்டு வந்திருக்க? நீ ஏன்டா வந்து ஹீரோயினோட க்ளோஸா இருக்க? கேள்விப்படுவதில் ஒரு சீனியரை பற்றி இவர் வந்து நாளை இயக்குனரில் இருந்தார் அப்படின்னு மாஸ் ஏற்றிட்டே இருந்தாங்க. ஸோ அழகாக ஒரு நாள் வந்து கேட்டேன், ப்ரோ எனக்கு நல்ல மார்க்கெட்லாம் பில்ட் பண்ணிட்டு நான் வந்து என் கூட படம் பண்ணுவீங்களா ப்ரோ அப்படின்னு ப்ரோ அழகாக கேட்டான். இன்னும் நிறைய பேர் வந்து பிரதீப் ப்ரோவோட ட்வீட் கீழே போட்டிருந்தது என்னன்னா, தமிழ்நாடு ஹீரோயின்ஸ் எல்லாரையும் விட்டுட்டு இப்போ இந்த படத்துக்கு வந்து வேற மாநிலத்துல இருந்து ஹீரோயின்ஸை சூஸ் பண்ணதுக்கு காரணம் என்ன அப்படின்னு வந்து டைரக்டர் கேட்காம பிரதீப்ட தான் அதை கேட்கறாங்க. டைரக்டர் தானே கேட்கணும். ஆனா உங்ககிட்ட தானே மக்கள் கேட்டிருக்காங்க. நீங்க தானே நீங்க டைரக்டர்ட்ட கேட்டு சொல்லுங்க. ஒரு அப்படி தமிழ்நாடு ஹீரோயின்ஸ் நம்மலாம் இந்தியர்கள் தானே, அவ்வளோதான் வந்துருச்சு. அந்தந்த கேரக்டருக்கு என்ன எல்லா இடத்துலையும் இந்தியான்னு பேசுறோம்ல, அப்புறம் ஏன் இங்க மட்டும் பிரிவினை பாக்குறீங்க? தப்பு ப்ரோ. அது அவங்க கேட்டாங்க, அங்க ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ என்ன ப்ரொஜெக்ட் பண்ணிடாதீங்க ப்ரோ. அந்தந்த கேரக்டருக்கு ஏற்ற இப்போ நீங்க ரொம்ப டேலண்டடா இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது பாம்பேல, அது நீங்க தான் வேணும்னா நீங்க போக மாட்டீங்களா? இல்லை மாட்டேன்னு சொல்ல மாட்டீங்கல்ல, அந்த மாதிரி தான். அதே மாதிரி யாருமே வந்து ஹிந்தியில் பேசி நடிக்கல, மலையாளத்தில் பேசி நடிக்கல. அனுப்பமா தமிழில் தான் பேசி டப் பண்ணியிருக்கா, தெலுங்குலையும் டப் பண்ணியிருக்கா. கயடு வந்து ப்ராப்பராக டயலாக் வந்து தமிழில் லேர்ன் பண்ணி அவங்க இது பண்ணியிருக்காங்க. அவங்க இன்ட்ரெஸ்ட் அண்ட் கதை என்ன டிமாண்ட் பண்ணுது அப்படின்றது தான் கதை. அதுக்கப்புறம் இன்னொன்று ஆங்கிள் வந்து மார்க்கெட். இப்போது ஏன் மார்க்கெட்டுனா, இப்போது நம்ம ஒரு தமிழ் தெலுங்கு படம் பண்ணுறோம், அப்போ அனுப்பமானு ஒருத்தங்க வரும்போது அவங்கள தெலுங்குலேயும் தெரியுது, தமிழ்லேயும் தெரியுது. ஸோ அந்த மாதிரி அந்த டெசிஷன்ஸும் இருக்குது அதுக்குள்ளே. அந்த கேரக்டருக்கு எனக்கு யார் கரெக்டாக செட் ஆவாங்க, ஆல்ரெடி தமிழ் தெலுங்குல இருந்தால் பெட்டராக இருக்கும்னு ஒன்று தோணுச்சு. அதெல்லாம் சேர்ந்து ஒரு ஆனால் டு பி ஆனஸ்ட் என் பெர்ஸ்பெக்டிவில் அது சுத்தமாக கிடையாது. மார்க்கெட் அதெல்லாம் தாண்டி அந்த கேரக்டருக்கு அனுப்பமா இஸ் பர்ஃபெக்ட். ஆஸ் அன் ஆக்ட்ரஸ் அவங்களை நீங்கள் பிரேமமில் பார்த்துருக்கீங்க, ரொம்ப வருஷம் ஆச்சு தமிழில் பார்த்து. அதனால் ஐ வாண்டட் டு ஹேவ் அனுப்பமா இந்த ரோல். இட்ஸ் நாட் லைக் அனுப்பமா மட்டும் இல்லை, நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்கோம், டேட்ஸு இதுன்ட்டு. அண்ட் ஆல்சோ இந்த பட்ஜெட்டில் படத்தை பண்ணுறோம் அப்படின்னு இருக்குது. இப்போ பிரதீப்க்கு பேராக இருக்கிறதுன்னு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சில பேர் எடுக்கிறீங்கன்னா வில் வாண்ட் டு ஒர்க் வித் தெம், பட் த திங் இஸ் இட் ஹேஸ் டு ஒர்க் வித் த ஃபிலிம். இப்போ பிரதீப்போட யார் கரெக்டாக இருக்கா, பிரதீப்போட இதுக்கு யார் கரெக்டாக இருக்கா அப்படின்றதும் பார்க்கணும்ல. இட்ஸ் நாட் லைக் இது. அண்ட் ஆல்சோ இப்போ நம்ம வந்து காசு போட்டு படத்தை எடுக்கிறோம், இட்ஸ் அ பிக் பட்ஜெட் ஃபிலிம். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான லைக் ஆக்டர்ஸ் எவ்ரி திங் இட் ஹேஸ் டு பி செட் ஆக்குறோம். இல்லை நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் நீங்கள் வந்து ஏன் வெளியே இதுலன்ட்டு. நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். பேன் இண்டியான்ற ஒரு வார்த்தை நம்ம எல்லாரும் பேசுகிறோம், பேன் இண்டியா லெவலில் இது எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறோம், அங்கே நம்மளோட இதை ரீச் ஆகணும்னு பேசுகிறோம். அதே தானே. அப்போ அவங்க வந்து இங்கே ஒர்க் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது? ஸோ கான்ட்ரவர்சியாக கமெண்ட் போடுறவங்க, ட்வீட் போடுறவங்களாம் தயவுசெய்து ட்வீட் போடுறதுக்கு முன்னாடி, கமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி உட்காந்து சில நேரம் யோசிச்சு போடுங்க. யோசிக்காமல் போடுறதுனால தான் அது கான்ட்ரவர்சி. அதனால தான் நீங்கள் அதை வந்துட்டு இப்போது ஒருத்தன் டிராகன் சூப்பராக இருக்குது அப்படின்னு ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்கன்னா நீங்கள் அதை கண்டிருக்கவே மாட்டீங்க. நீங்கள் அதை மதிச்சு இதை எடுத்துட்டு வந்து டிராகன் சூப்பராக இருக்குன்னு போட்டிருக்காங்களாமே அப்படின்னு வந்து நீங்கள் கேள்வி கேட்பீங்களா? அது நீங்கள் கேள்வி கேட்க மாட்டீங்க. ஏய், நீ என்னடா ஹீரோயினை வந்து வெளிநாட்டுலேருந்து கூப்பிட்டு வந்திருக்க, நீ ஏன்டா வந்து ஹீரோயினோட க்ளோஸாக இருக்க அப்படின்லாம் போட்டால் தான் நீங்கள் அதை பார்த்து நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் கேட்பீங்க. அதனால தான் அவனுக்கு அப்படி போடுறாங்க. சரி, ஓகே. அவர் என்ன செஞ்சுட்டாரு? எனக்கு மியூசிக்காக கதை சொல்கிறது ரொம்ப பிடிக்கும். மியூசிக் இஸ் த சூப்பர் டூல் தட் வி ஹேவ் டு டெல் அ ஸ்டோரி. அதாவது நம்ம இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிள், விக்ரமன் சார் வந்து அந்த படத்தில் ஒரே பாட்டில் பணக்காரன் ஆகிட்டான்டா அப்படின்னு ஒரு கதைலாம் இருக்குல்ல, அது வந்து நீங்கள் ஒரு டூல். அது 5 நிமிஷத்தில் ஒரு 8-10 வருஷம் கிராஸ் பண்ணியிருக்காரு. அது ஒரு பிரில்லியன்ஸ். அதெல்லாம் அது மியூசிக் இஸ் அ கிரேட் டூல். எனக்கு பிடிக்கும், அவ்வளோதான். அண்ட் என் ஹீரோ, என்னோட ப்ரொடக்ஷன் எல்லாருக்குமே அது வந்துட்டு they all love music. That's the first thing that reaches the audience, sound. ஸோ இப்போ ட்ராகன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். பிரதீப் ஆப்வியஸாக ஓகே, அதை தாண்டி ட்ராகன் சவுண்ட் அதுதானே. ஸோ தட் இஸ் சரி, ஓகே. இந்த ஜூனியர் சீனியர் காம்போன்னு ஒன்று வந்து இருக்கும், அது இத்தனை வருஷமும் அப்படியே ஒரே ஃபீல்டில் அப்படியே கண்டினியூ ஆகிறத பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நீங்கள் 2 பேரும் இப்படி இருக்கீங்க. காலேஜ் டைமில் எப்படிப்பட்ட ஒரு ஜூனியர் சீனியர்? 2 பேரும் அப்படி அடிச்சுக்கிற மாதிரியா, இல்லை அப்பவும் ஃப்ரெண்ட்ஸா? எப்படி ஆரம்பிச்சது அந்த ஜேர்னி காலேஜில்? கேள்விப்படுவதில் ஒரு சீனியரை பற்றி இவர் வந்து நாளை இயக்குனரில் இருந்தார் அப்படின்னு மாஸ் ஏற்றிட்டே இருந்தாங்க. அவர்கிட்டேருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. நான் என்னோடய ஷார்ட் ஃபிலிம் முடித்த உடனே
ஸ்வீட்டாக எனக்கு விஷ் பண்ணார், ரொம்ப நல்லா இருக்குது, டைலாக்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி. அது மூலமாக அப்புறமா பழக்கம். அதுக்கப்புறம் அவருக்கு ஒர்க் பண்ணோம் சேர்ந்து. நான் ஆமாம். அப்போ ஸ்டார்ட் ஆன ஜேர்னி எப்போ வந்து டிராகனில் நம்ம வந்து ஃபிக்ஸ் ஆகலாம்னு சொல்லி முடிவு பண்ணீங்க? எது டிசைட் பண்ணுச்சு? லவ் டுடே பார்த்ததுக்கு அப்புறமா, இல்லை லவ் டுடே வராமல் இருந்திருந்தாலும் நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்களா? இல்லை அப்படி சொல்ல முடியாது. த டியூ கிரெடிட் ஹேஸ் டு கோ டு லவ் டுடே. நானும் அவனும் படம் பண்ணலாம் அப்படின்றது என்னைக்காவது ஒரு நாள் நாங்கள் ஃபஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பண்ணியிருப்போம். அதில் இவர் ஹீரோவாக நான் டைரக்டராக ஒரு நாள் ஒர்க் பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு வி ஆல்வேஸ் ஹேட் த ட்ரீம். பட் ட்ரீம் நிறைவேறத்துக்கு வெறும் அது ஆசை மட்டும் இருந்தால் பத்தாது, அதுக்காக நம்ம உழைக்கவும் செய்யணும். ஸோ ஐ ஹேட் மை ஓன் ஜேர்னி, ஹி ஹேட் அ பிகர் ஜேர்னி இன் டர்ம்ஸ் ஆஃப் டைரக்டர் அண்ட் தென் பீங் அன் ஆக்டர். ஸோ அழகாக ஒரு நாள் வந்து கேட்டேன், ப்ரோ எனக்கு நல்ல மார்க்கெட்லாம் பில்ட் பண்ணிட்டு நான் வந்து என் கூட படம் பண்ணுவீங்களா ப்ரோ அப்படின்னு ஒரு அழகாக கேட்டான். லைக் so much of within it. And before that itself, like I have seen Pradeep. நான் பிரதீப்பை வந்து அவனோட எல்லா ஷார்ட் ஃபிலிமும் பார்த்துருக்கேன். அண்ட் ஆல்சோ நாங்கள் நிறைய ஒன்றா தான் ஒர்க் பண்ணுவோம். இட்ஸ் நாட் லைக் இப்போ கோமாளி அவன் படம் என் படம் இல்லை, ஊமை கடவுளே என் படம் அவன் படம் இல்லை, இட்ஸ் ஆல் ஆர் ஃபிலிம். அப்படி தான் நாங்கள் ஒரு 3-4 பேர் இருக்கோம் அந்த மாதிரி. ஓகே, ஸோ வி ஆர் வெரி ஓப்பன் அபவுட் அந்த ரூமை தாண்டறதுக்கு முன்னாடி என்ன வேணால் பேசிப்போம். பட் அந்த ரூமை தாண்டதுக்கப்புறம் என்ன ஆடியன்ஸ் தான் பேச போகிறாங்க. ஸோ அதனால் வி ஹவ் ஆல்வேஸ் this how it will be for the next how many years we are making films, God's grace. பட் என்னன்னா when he wanted to become an actor, I still remember வீட்டு முன்னாடி வந்து கோமாளிலாம் முடிச்சுட்டு அவன் வீட்டு காம்பவுண்ட் வாசலில் ஒரு நாள் திடீர்னு நான் வந்து ப்ரோ நான் கொஞ்சம் ஹீரோவாகலாமான் இருக்கேன் அப்படின்ட்டு சொன்னான். என்னோட இமீடியட் சூப்பர்ரா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு வந்து நான் வந்து லவ் டுடே அந்த 3 minutes ஷார்ட் ஃபிலிம் பண்ணிவிட்டு நான் படம் பண்ணலான்னு இருக்கும்போது அப்போ எனக்கு ஷாக் இருந்தது. ஆனால் 3 நிமிஷம் தானே ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன், அதுக்குள்ளே படம் பண்ணலான்னு சொல்லும்போது அந்த ஷாக் வந்து கட் பண்ணால் 6 மாதத்தில் ப்ரோ நான் சைன் பண்ணிட்டேன் இந்த இது ஜாவா சுந்தரேசன் மாதிரி. திடீர்னு என் முன்னாடி ஒருத்தன் ஹெலிகாப்டரில் போயிட்டே இருக்கான். எனக்கு நிஜமாலே அது ஆக்சுவலாக கனெக்ட் ஆகுது. ஜாவா சுந்தரேசன் வளர்ந்துட்டு இருக்கான், கோமாளி இது அதுன்ட்டு. ஆக்சுவலாக ஃபஸ்ட் வேறு ஒருத்தர் பண்ண இதுன்ட்டு. ஸோ என் முன்னாடி அவன் சொன்னது வந்து திடீர்னு சில பேர் சொல்லுவாங்க, ஆனால் அது சரி சொல்கிறான், நடக்குமா நடக்கான்னு தெரியாது. பட் ஆனால் இதுன்னு ஆனால் என் கண்ணு முன்னாடி அது நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஐ நோ ஹீ கேன் மேக் எனிதிங் ஹேப்பன். ஸோ அந்த மாதிரி இப்போது ஸோ எனக்கு அந்த சர்ப்ரைஸ் அவன் டேரக்டராக அந்த 3 minutes ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டே பிரேக் பண்ணதுனால எனக்கு அவன் ஆக்டராக வந்துட்டு நான் நடிக்கிறேன்னு சொல்லும் போது சூப்பர் அப்படின்னு அதான் இந்த. ஸோ ஐ ஹவ் சீன் இட்ஸ் நாட் லைக் மேபி இஃப் இப்போ ஃபஸ்ட்டாக வந்து நான் நடிக்கிறேன்னு சொல்லியிருந்தா மேபி ஐ ஆல்சோ would have got shocked. ஏன்னா என்னடா திடீர்னு நடிக்க போகிறேன்னு சொல்கிறேன்ட்டு. பட் அது வந்து இந்த டேரக்டராக அவன் கிளியர் பண்ணதுனால அதில் அவன் சென்டம் எடுத்ததுனால எனக்கு வந்து இதில் வந்து இது வந்து சூப்பரா அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. லைக் ஈவன் வென் வி ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் கூட போயிட்டு நான் இதுக்கு டேரக்டராக இது வாங்குகிறேன், அடுத்த படத்தில் ஆக்டராக வந்து வாங்குவேன்னு சொல்லிட்டு இது. ஸோ அந்த பார்ட்டி அந்த இதுன்னு இருக்கும் இல்லையா, அங்கே வந்து எல்லாருக்கிட்டையும் அடுத்த படம் நடிக்கணும் அப்படின்னு நான் ஹாப்பியாக தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருந்தேன். மற்றவங்க அவங்க எப்படி இது பண்ணாங்கன்னு தெரியல. பட் அவன் சொன்ன மாதிரி இப்போ அதே இதில் அவார்ட் வாங்கிட்டான். ஓகே.